வணக்கம் மக்களே, வெல்கம் டு சிவா மனசிலாயிஷு சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் உள்ள முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம், பத்து கேவ்ஸில். மலேசியா வந்துட்டு எல்லோரும் எங்கெங்கேயோ போகிறீங்க, முக்கியமான இடமான முருகன் கோயிலுக்கு போகலையான்னு எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. நாங்களும் அது போகணும், ஆனால் கண்டிப்பாக இந்த நாளில் தான் போகணுன்னு வெயிட் பண்ணோம். அது என்ன நாள் பார்த்திங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி ஃபஸ்ட்டு மந்த் இன்னையோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக அது முருகன் கோயிலுக்கு தான் போகணுன்றதுனால அது பக்கெட் லிஸ்ட்டில் அன்றைக்கி போகணுன்னு வச்சுருந்தோம். உள்ளே என்ட்ரான ஒன்று பிரம்மாண்டமான வியூ, சுற்றி எல்லா பக்கம் மலை, நடுவில் பெரிய தங்க கலரில் முருகன் சிலை, அப்படியே கீழே எல்லா பக்கம் புறாக்கள், குரங்கு, குழந்தைங்க எல்லாரும் ரொம்ப பரபரப்பாக இருந்தாங்க. காற்று செம்மையாக அடிச்சுது. அந்த இடத்துக்கு போனோடனே முருகனை பார்த்த சந்தோஷமா இல்லை மலேசியாவில் இந்த இடத்துக்கு வந்த சந்தோஷமானு தெரில, அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அங்கே இருக்கிற புறாக்கெல்லாம் பக்கத்துலேயே ஒருத்தவங்க கடையில் தானியெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அந்த தானிய பாக்கெட்டோட விலை வந்து 5 வெள்ளி சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளும் மாறிப்பட தனுஷ்மதி ஸ்டில்லெல்லாம் எடுப்போம்னு சொல்லி புறாக்கு நடுவில் போட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹிந்து மட்டும் கிடையாது, முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன், புத்திஸ்ட் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரிலீஜியன்லேருந்துலாம் வந்திருந்தாங்க. இனம் மதம் எதுவும் இல்லாமல் இந்த இடத்துக்கு அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க, ஃபாரினர்ஸ்லேருந்து எல்லாருமே. இத்தனை பேர் வந்தனாலேயும் என்னமோ இந்த இடம் அவ்வளோ ஸ்பெஷலாக எனக்கு தெரிஞ்சுது. புறா கூட ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் போதும், வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு முருகனை பார்க்குறதுக்காக படி ஏறிட்டோம். எப்போ அந்த படி ஃபுல்லாக கலராக ரெயின்போ மாதிரி அழகாக இருந்துச்சு பார்க்கவே. மேலே ஏறி வந்துட்டோம் எப்படியோ போராடி. மலை ஏறி உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிறைய கடைலாம் வச்சுருக்காங்க. எல்லா கோயிலையும் விற்கிற மாதிரி தான் என்னென்ன பொருள்லாம் வச்சுருந்தாங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தோன்னே சைடில் ஒரு முருகன் சிலை வச்சுருந்தாங்க. அப்புறம் சுற்றி கேவ்ஸ் மூலையில் ஒவ்வொரு சிலைலாம் வச்சுருந்தாங்க. முழுக்க குகையிலே இருக்கிறனாலையும் என்னமோ அந்த இடம் அவ்வளோ அமைதியாகவும் ரொம்பவும் குளிர்ச்சியாகவும் இருந்துச்சு. நாங்கள் வரப்போகிற டைம் மழை வேற மாதிரி வேற இருந்துச்சுனாலையும் என்னமோ காற்று ரொம்ப பலமாக அடிச்சுது. ஃபஸ்ட்டு மூலஸ்தனமான வேலாயுத முருகன் கோயில் தான் போயிருந்தோம். மூலஸ்தனத்துக்குள்ளே உள்ளே நுழைஞ்சோடனே பிரசாதம் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம கண்ணுக்கு சாப்பாடு தான் முதல்ல பட்டுச்சு. சரி வாங்கலான்னு போகலான்னு நினச்சோம். இல்லை, ஃபஸ்ட்டு வந்த வேலை சாமியை பார்க்குறோன்னு சொல்லிட்டு சாமியை பார்த்துட்டு வேண்டுதலெல்லாம் வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கலான்னு போனோம். சாமியை கும்பிட்டுட்டு திரும்பி பார்த்தா பிரசாதம் கொடுக்குறவங்க யாரையுமே காணோம். ஐயோ, நமக்கு பிரசாதம் கிடைக்காதான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, நீங்களே எடுத்து போட்டுக்கோங்க அப்படின்னு. அவங்க கொடுத்தா என்ன, இல்லை நான் எடுத்துக்கிட்டா என்னன்னு சொல்லிட்டு முதல்ல நானே வந்து கேசரி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். செம்ம சூடு, கையில் பிடிக்கவே முடியல. ஐயோ அம்மா, சூடத்தோட சூடு தாங்க முடியலன்ற மாதிரி தூக்கிட்டு ஓடி வந்து உட்காந்துட்டோம் ஒரு இடத்துல. பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே மேலே இருக்கிற வள்ளி தேவனையும் ஒரு தரிசனம் பண்ணிடலான்னு மேலே கிளம்பினோம். பார்த்தா அவ்வளோ மழை. சரி, நான் மேலே ஏற முடியாதுன்னு என் ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு இருந்தேன். பரவாயில்ல, மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, மேலே போயே ஆகணும்னு இழுத்துட்டு போயிட்டாங்க. ஒரே படிக்கட்டெல்லாம் ஈரும், அதோட பார்த்து மேலே ஏறணும். உள்ளே ஏறினோடனே எங்களுக்கு சேவல்லாம் நிறைய கண்ணில் தென்பட்டுச்சு. நார்மல் நாட்டு சேவல், அப்புறம் வெள்ளை சேவல்லாம் இருந்துச்சு. அப்படியே மேலே போயிட்டு மேலே உள்ள முருகனை கும்பிட்டுட்டு வரும்போது சரியான மழை. எல்லாரும் மலையிலே நினச்சிட்டு வந்தாங்க. உள்ளுக்குள்ள சந்நிதியுமே சரியான மலையில் ஈரமழையும் நல்லா சாமி கும்பிட்டுட்டு அங்கேயும் ஒரு வேண்டுதலை வச்சுட்டு வந்துட்டோம். சாமி கும்பிட்டுட்டு வெளியே போகலான்னு பார்த்தா அது கூட முடியல, அவ்வளோ மழை கொட்டுது. இந்த பக்கம் பார்த்தா சோனு மலை, அந்த பக்கம் பார்த்தா சோனு மலைன்ற. இந்த மலேசியாவில் மட்டும் எப்படி தான் கரெக்டான டயத்துக்கு மழை வந்துடுதுன்னு தெரில, அவ்வளோ மழை பெய்யுது. சரி, சாமி தான் கும்பிட்டாச்சு, வீட்டுக்கு போகலான்னு வெளியே வாசலுக்கு வந்து பார்த்தா ரொம்ப மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. குழந்தைங்க எல்லாரும் ரெயின் கோட்லாம் போட்டுட்டு ரெடியாக இருந்தாங்க. சரி, நம்மளும் இதை வாங்கிட்டு கீழே இறங்கிடலாம், அந்த பேப்பர் ரெயின் கோட்டுன்னு போனோம். அது அங்கே கடையவே மூடிட்டு போயிட்டாங்க அடிக்கிற மழைக்கு. வேறு என்ன பண்ணுறதுனே தெரியல எங்களுக்கு. பக்கத்தில் ஒரே ஒரு கடை மட்டும் இருந்துச்சு. அந்த கடையில் போயிட்டு ஒரு பிளாஸ்டிக் பையை வாங்கி தலையில் போட்டுக்கிட்டு படியில் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப ஸ்லிப் ஆகிட்டே இருந்துச்சு, அவ்வளோ ஈரமாக இருந்தது. அந்த பிளாஸ்டிக் பையை போட்டுக்கிட்டே படியை விட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். வரவெல்லாம் அங்கே மியூசியம்லாம் இருந்துச்சு, எங்களால் போக முடியல மழை பெஞ்சனால. அப்படியே வந்த கையோடு வேகமாக நடந்துட்டோம் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் போயிடலான்னு சொல்லிட்டு வேறு எங்கேயும் நிற்காமல் வண்டியை கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு விட்டுட்டோம். வர வழியில் பெரிய ஆஞ்சநேயர் வேறு நின்னார். என்னைய கும்பிடாமல் எங்கே போறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அவருக்கு ஒரு வணக்கத்தை வச்சுக்கிட்டு வண்டியை ஸ்பீடாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு நிப்பாட்டிட்டோம். என்னடா வண்டின்னு சொல்கிறேன், நான் வண்டியவே காணோன்னு பார்க்காதீங்க, நம்ம நடராஜா சர்வீஸை தான் சொல்கிறேன். போனதுன்னு ட்ரெயின் வந்துடுச்சு. இந்த ட்ரெயின் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் தான் வரும். ஒரு டைம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு 1 hour வரைக்கும் வெயிட் பண்ணணும். நாங்கள் போன நேரமோ என்னமோ கரெக்டாக ட்ரெயின் வந்துருச்சு. கேஎல் சென்ட்ரல் வந்துட்டு ரீச் ஆகிட்டு பார்த்தா அவ்வளோ கூட்டம் ரயில்வே ஸ்டேஷனில். வர வழியில் ஒருத்தவர் வந்து ஃப்ரீயாக ரெட்புல் கொடுத்துட்டு இருந்தார். சரி, அவர்கிட்ட ஒரு ரெட்புல்லை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.